அடிபட்டிருக்கு. எனக்கு அப்போ கூட அது எப்படி கன்வே லைவ் அப்டேட்டு ப்ரோமோ 3 காண்டு வந்துருச்சு. சௌந்தர்யா வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை பாருங்கள். இப்போது ரணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது. ஆனால் சௌந்தர்யா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. ரெண்டாவது சௌந்தர்யா இன்றைக்கி வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அந்த மூணாவது ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ கட் பண்ண வந்து சௌந்தர்யாவை நேட்டிவ் காட்டணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கே புரியும். இந்த படத்தை பாருங்கள். முதல் தடவை வந்து ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு வந்து ஃப்ராக்சரும் கிடையாது, ரணவுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, பெருசாக கிடையாது, ஐஸ் வச்சாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அப்போ கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ கையை வந்து சும்மா அப்படி வைக்காமல் இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இப்படி கையை வந்து இப்படி தூக்கி இப்படி வச்சுருக்கான். கையில் வந்து அடிபட்டிருக்கு. ஏற்கனவே என்னென்னா அருண் தான் ஏறி போட்டு கையை வந்து உடஞ்சிருமா. அதுக்கப்புறம் இவனும் வந்து லாக் போட்டான். அப்போ லாக் போட்டு அது ஏற்கனவே அடிபட்டு அது ஒன்றும் பெருசாக இல்லை போல இருக்குது. பெருசாக அடிபட்டிருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கையை தூக்கி இப்படி காமிச்சிருக்கா. அப்போ இப்படி ஏற்கனவே இங்கே லைட்டாக அடிபட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போ திருப்பி நம்ம தூக்காதாரா இறக்காரான்ட்டு இருக்கும்போது இப்படி பண்ணால் அதனால தான் இவனுக்கு மேலும் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. இதில் என்னென்னா இந்த மூணாப்புறம் கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து இவனை சொல்கிறாரு, நீ வந்து விளையாட முடியாது, நீ உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். அப்புறம் விசாலை கூப்பிட்றாரு, இந்த மாதிரி இவனுக்கு அடிபட்டிருக்குது, 3 வாரத்துக்கு அவன் வந்து கையில் அதே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மூணாப்புறமில் வந்த மாதிரி எல்லாம் வந்து உட்காந்துட்டு சபையில் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அஞ்சிதா எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க. அதே மாதிரி பவித்ரா எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க. நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டோம்டா, அந்த நேரத்தில் தெரியாமல் சொல்லிட்டோம், ஆனால் பிக் பாஸ் சொல்கிறாரு உனக்கு வந்து லெக்மன் டேர் ஆயிருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இப்போ சௌந்தர்யா அடுத்து பேச வர்றாங்க. இடையிலே இந்த மஞ்சுரி அப்படி நீங்கள் வந்து இப்போ நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லு. அப்போ நீங்கள் வந்து இப்போ வேணும் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது சீனை போட்டு பேசி எப்பா மஞ்சுரி ஸ்கோர் பண்ணலை, ஆனால் கேவலமாக இருக்குது, அவனுக்காக அவனே பேசிக்குவா நீ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சௌந்தர்யா அங்கே எதிர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ நிறையா தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவியே, அதே மாதிரி தான் பண்ணியும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். மற்றபடி உனக்கு வந்து அடிபடும்போது நான் பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேசி அவங்கள பேச விடாமல் பண்ணிட்டாங்க. உடனே வந்து ராணா வந்து சொல்லிட்டான், நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன், நான் வந்து சும்மா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துக்குமன் வந்துருச்சு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி தப்பு வந்து நடந்துருச்சு, அப்படி உங்களுக்கு நடிக்கிறான்னு தோணுனா கூட வெளியே 4 பேர் முன்னாடி சொல்லாதீங்க, அது வந்து அந்த நேரத்தில் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒட்டு மொத்தமாக அதை பேசவே முடிஞ்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி விஷால் வந்து கேட்டப்போ இல்லை எனக்கு இப்போ வந்து பேச விருப்பம் இல்லை, இப்போ பேசினா அது வந்து பெருசாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மன்னிப்பும் கேட்டாங்க ராணுவக்கிட்ட. நான் உன்னை நடித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு சாரியும் கேட்டாங்க. ரெண்டாவது எனக்கு அப்படி தோணுச்சு, நீ தெரியறனால தான் தெரியணும்னு சொல்லி பண்ணுவியடா, அதே மாதிரி பண்ணியோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த பேச்சை வந்து வளர்க்க வேணாம் அப்படிங்கும்போது இல்லை நான் பேசலை அப்படின்ட்டு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. இதில் சௌந்தர்யா மேலே எந்த தப்பும் இல்லை. இந்த எடிட்டர் பையன் உள்ளதான் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்துருக்கான். இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி போற்றே ஆனோம், அவங்க வந்து தவறாக போற்றே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், எடிட் பண்ணி போட்டிருக்கான் அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது. இன்னொரு பக்கம் ராணுவ மேலே ஏன் இந்த 3 பேர் சொல்கிறாங்க, சௌந்தர்யா மட்டும் நடிக்கிறான்னு சொல்ல, பக்கத்தில் அன்சிதாவும் சொல்கிறாங்க, பக்கத்தில் பவித்ராவும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி மக்களே, நம்மளே அப்படி தானே சொன்னோம் அவன் வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உண்மையாலுமே அது வந்து இந்த மாதிரி அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னோடனே நம்ம அதை மாற்றிக்க தான் போகிறோம், அதுக்கு சாரி தான் கேட்க போகிறோம், வேறு என்ன பண்ண முடியும், அவன் பண்ணுறது அப்படி. அப்புறம் நம்ம சாரி தான் கேட்க முடியும். அதனால் நானும் சாரி கேட்டேன், அதே மாதிரி அவங்க சௌந்தர்யாவும் சாரி கேட்டாங்க, எல்லாம் சாரி கேட்டாங்க. அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன நடக்குன்னு லைவில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.